ராகினியும் வந்து அஜயும் வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு அனுப்புகிறாரு. அதனால ராகினி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்கள் அப்பா கிட்ட அந்த விஜயை சும்மாவே விடாதீங்கப்பா, அவனை ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவனுக்கு எல்லாத்துக்கும் இருக்குமா, காலம் ஃபுல்லாக வந்து அந்த வெண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த காவேரி நினச்சி அவன் புலம்பி தீக்கணுமா, அவன் வாழ்க்கையை நரகமாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவுக்கும் வந்து விஜய்க்கும் நாளைக்கு காலை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போ விஜயும் வந்து அவங்க வந்து அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே வராங்க. வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் அவங்கள பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எதுக்கு இங்கே வந்தீங்கன்றாரு. என்ன விஜய் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க, உடைய எக்காரணம் கூட என்னால் விட்டு தர முடியாது, அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னை அசிங்கப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிவிட்டு விட்டு தர முடியாது பற்றி பேசிகிட்டு இருக்கியாச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை நினச்சது எனக்கு பாவமாக இருக்குது, உன்னை பார்த்தாவே எனக்கு பற்றிக்கிட்டு வருது, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு. ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிற, நீ எனக்கு வேணும் விஜய், அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் விஜய் என் காதல் உனக்கு கண்ணுக்கு தெரியல, காதலா, நீ எல்லாம் காதலை பற்றி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. காதல்னா என்னன்னு தெரியுமா, சாக்ரிஃபைஸ் தான் காதல். அடுத்தவங்களோட சந்தோஷத்தை யோசிக்கிறது தான் காதல். நம்ம விரும்பினவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறோம், அதுதான் உண்மையான காதல். என் காவேரி என் மேலே வச்சிருக்கா பாரு, அதுதான் உண்மையான காதல், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். அப்போது அவள் தான் உனக்கு முக்கியமா, அவள் தான் பெரிய ஆளா, அவள் தான் நீ விரும்புறியா அப்படின்னோடனே, ஆமாம் என்னோட காவேரி மட்டும்தான் நான் விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக என் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா, நீ கண்டிப்பாக இல்லை, நீ என் வாழ்க்கையில் வரவே முடியாது, மரியாதைங்கிறது போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என்னை பார்க்க பிடிக்கல, அப்போ அவளை பார்க்க பார்த்து பிடிக்குது, ஆமாம் அவளை பார்க்க தான் பிடிக்குது, எனக்கு என் பொண்டாட்டியை பார்க்க தான் பிடிக்குது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு விஜய், எனக்கு தெரியாது, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணியா ஆகணும், யார் சொல்கிறது நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, அது கனவுல கூட நடக்காது அப்படின்றாரு. இங்கே பாரு விஜய், கண்டிப்பாக நீ வருவேன், என்னை கல்யாணம் பண்ணிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஒரு வேளை நீ வரலனா கண்டிப்பாக அந்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன், நீ வந்தே தீரணும் அப்படின்னோடனே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, உன் மேலே இருக்க இறக்கம் கூட எனக்கு போயிடுச்சு, ஒரு துளி இறக்கமாவது உன் மேலே இருந்தது, அது எல்லாத்தையும் நீயே வந்து பாழாக்கிட்ட, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சிட, அது மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு விஜய், நான் இப்போ சொல்கிறேன், நாளைக்கு மாலையும் கழுத்துமா, நம்ம 2 பேரும் மணவரிலேருந்து தாலியும் கழுத்துமா, தாலி கட்டிட்டு இங்கே வந்து நிற்போம், அது நடக்க தான் போகுது, இந்த வீட்டில் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் தாத்தா பாட்டிக்கிட்ட, அது கண்டிப்பாக நடக்கும், இந்த நாளைக்கு நீ கழுத்து தாலி கட்டுவை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே விஜய் செம்ம டென்ஷனாக இருக்காரு. அப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒரு வேளை வந்து நீங்கள் வரலன்னா அப்புறம் நாங்கள் குடும்பத்தோட போயா ஓவராக பண்ணிட்டு இதே சொல்லிட்டு போதா கிளம்பையா அப்படின்றாரு விஜய். அப்புறம் அவங்க வந்து வெண்ணாவோட மாமா வந்து கிளம்புறாரு. என்னப்பா இது, இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க ஏதாவது தவறாக இது பண்ண என்னப்பா பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்கும் செக் வச்சுருக்கேன் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து எல்லாருமே இங்கே மணவரையில் காத்துட்ருக்காங்க, விஜய் வருவார்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ விஜய் வருவார்னு தோணவே தோணல அப்படின்னு வெண்ணாவோட மாமா சொல்கிறாரு. அதெல்லாம் வருவான், ஏன்னா நம்ம செக் வச்சுருக்கிறது அப்படி, அதுக்கப்புறம் அவன் வரட்டும், வந்தோன்னு தானே இருக்குது, எப்படியும் இங்கே வந்து தாலி கட்டுறதுக்கு வரமாட்டான், ஏதாவது பிரச்சனை பண்ணே வருவான், அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னோடனே அதுக்கேற்ற மாதிரி விஜயும் வந்து போலீஸோடு வராரு. போலீஸ் வந்து கட்டாய கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி குற்றம், எப்படி இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அவர் தான் வந்து விரும்பலைல்ல, அப்புறம் எப்படியா நீங்கள் அவர் கட்டாயப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நாங்கள் எல்லோரும் தவறாக முடிவுக்கு போயிடுன்னு சொன்னீங்களாமே போலீஸ் கேட்குறாங்க. உடனே போலீஸ்கிட்ட வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாருமே போலீஸை கூட்டின்னு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க மீடியாவில், ஏன் மேடம் இப்படி தவறான வந்து இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்ணுறது சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தெரியாதா, அவர் விரும்பாமையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து போலீஸும் கேள்வியாக கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கும் அப்படியே வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது. பெண் போலீஸ்லாம் வந்து வெண்ணிலாவை பிடிக்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கரெக்டாக அன்பரசு வந்து ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், இந்த விஜய் மேலே நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்னென்னா அந்த வெண்ணிலாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு காரணமே இந்த விஜய் தான் என்னை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னான், நான் அதனால தான் பண்ணேன் அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய் அட பாவி அப்படி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி செமையை அடிக்க போகிறாரு. போலீஸ் தடுக்கிறாங்க.